இப்போ நவம்பர் 2025, 2026 வர்றதுக்கு இன்னும் கரெக்டா 50 நாள் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் முக்காவாசி பேர் இந்த வருஷம் ஆரம்பிச்சப்போ எங்க இருந்தீங்களோ அதே இடத்துல தான் இப்பவும் இருக்கீங்க. சும்மா மாற்றம் வரும்னு நம்பிட்டு இருக்காம அந்த மாற்றத்தை நம்மளே வாழ்ந்து காட்டணும். வரப்போற இந்த 50 நாளையும் நீங்க கரெக்டா பயன்படுத்தினா 2026க்குள்ள நீங்க ஒரு வேற லெவல் ஆளா மாறி இருப்பீங்க. சும்மா மாற்றம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காம அந்த மாற்றத்தை நீங்களே வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2025 இந்த விஷன் போர்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருஷம்னு சொல்லியிருப்பீங்க. பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஃபிட் ஆகணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், இங்கிலீஷ் கத்துக்கணும், காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 50 புத்தகம் படிக்கணும், தினமும் மெடிடேட் பண்ணணும்ட்டு பிளான் போட்டிருப்பீங்க. ஆனா இப்போ இந்த நவம்பர்ல நீங்க ஒரு ப்ரொடக்டிவான வேலையை கூட பார்க்காம யூடியூபும் இன்ஸ்டாவையும் தள்ளி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சோம்பேறி இல்லைங்க. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோக்களோட கமெண்ட்ஸ்ல உங்களை பார்க்குறேன். நோட்ஸ் எடுக்கிறீங்க, மோட்டிவேஷன் ஏத்திக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துறதுன்னு 3 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா அதுல ஒரு விஷயத்த கூட நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டீங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் சக்சஸ் ஸ்டூடெண்டா இருக்கிற மாதிரி, ஆனா ஒருபோதும் டிகிரி வாங்காத மாதிரி. நீங்க பாசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி அதை மானிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல பாசிவ் இன்கம் அழகா ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய க்ரோஹப் கம்யூனிட்டியில 180 சேனல்ஸ் ஆர்கானிக்கா மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீக்கு 4 சில்வர் பிளே பட்டன் அட் அ டைம்ல நாம அப்ளை பண்ணியிருக்கோம். சில்வர் பிளே பட்டன் உங்களுக்கு தெரியும், 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு பின்னாடி ஒரே மீட்டிங்ல ஒரே டைம்ல இந்தியாவிலேயே 4 சில்வர் பிளே பட்டன் அப்ளை பண்ண ஒரு கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி தான். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி க்ரோ பண்றது, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். என்னுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ லைவை அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் 2025 மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ யூடியூப் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் சோர்ஸ். தயவு செய்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு நல்லா தெரியும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க, ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்துங்க, நிறைய படிங்கன்னு மற்ற எல்லாத்துக்கும் நீங்க கூட அட்வைஸ் பண்ணலாம். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது. முக்காவாசி பேரு இந்த அடுத்த 50 நாள் போன 10 மாசத்தை வீணடிச்ச மாதிரியே தான் வேஸ்ட் பண்ண போறாங்க. ஸ்க்ரோல் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு. ஆனா ஒரு கசப்பான உண்மையை உங்க தலையில அடிச்ச மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2 மாசத்துல உங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா அடுத்த 12 மாசத்துல 2026ல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இது மேஜிக் கிடையாது. புத்தாண்டு தீர்மானங்கள் உங்களை மாத்தாது, உங்க பழக்க வழக்கங்கள் தான் உங்களை மாற்றும். அந்த பழக்க வழக்கங்களை ஜனவரி 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். சரி, ஏன் நீங்க இன்னும் சிக்கி தவிக்கிறீங்க? நான் கெஸ் பண்றேன், உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கு இல்லையா? ஃபிட்டா மாறணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், புது ஸ்கில் கத்துக்கணும், கெட்ட பழக்கங்களை விடணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அப்புறம் என்ன நடக்கும்? தள்ளி போட்டுருவோம். போன்ல பல மணி நேரத்தை வீணடிப்போம். யூடியூப் வீடியோக்கள்ல உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. ஆனா ஒரு நிஜமான அடியை கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. உங்க பிளான்ஸை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம் ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும். ஆனா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இது வெறும் வெத்து பேச்சு அப்படின்ட்டு. அப்புறம் குற்ற உணர்ச்சி வரும், சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஏதோ கோளாறுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்ககிட்ட எந்த கோளாறும் இல்லைங்க. நீங்க முக்காவாசி பேர் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே ட்ராப்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படின்னா இயக்கத்தையும் முன்னேற்றத்தையும் குழப்பிக்கிறது. வீடியோ பார்க்கறது, பிளான் போடுறது, ரிசர்ச் பண்றது, இது வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனா அது இல்லை, செயல்ல இறங்கணும். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். நீங்க எடுத்துக்க வேண்டிய மைண்ட் செட் இதுதான். அடுத்த 2 மாசத்தை ஒரு குட்டி லைஃப் டைம் நினைச்சுக்கோங்க. நான் ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஜனவரிங்கிறது ஒரு பொய். நாம தள்ளி போடுறதுக்காக நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொய். அதுக்கு பதிலா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களால என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்னு உங்களை கேளுங்க. 2026க்குள்ள நுழையும் போது மற்றவங்க எல்லாம் இன்னும் நியூ இயர் பார்ட்டியில இருந்து மீளாம சும்மா ஒரு ரெசல்யூஷனை பேருக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க ஏற்கனவே பல மாசங்கள் முன்னாடி வேகத்துல இருப்பீங்க அப்படின்ட்டு கற்பனை பண்ணி பாருங்க. சரி, தத்துவம் எல்லாம் போதும். இப்போ அதை எப்படி நிஜமாக்க போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதோ நீங்க உறுதியா ஃபாலோ பண்றதுக்கு 5 ரொம்ப சுலபமான பிராக்டிக்கலான வழிகளை உங்களுக்கு இப்ப நான் கொடுக்கிறேன். நம்பர் 1,
ஒன்று அல்லது ரெண்டு மெயின் கோல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய இடம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய நினைப்பாங்க. வெயிட் லாஸ், பிஸ்னஸ், 30 புக் படிக்கிறது, சர்க்கரை விடணும்ட்டு எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல உங்களை புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றத உடனே நிறுத்திக்கணும். நம்ம எல்லாருமே சூப்பர்மேன் கிடையாது. அடுத்த 2 மாசத்துக்கு ஒன்று இல்லை அப்படின்னா 2 மெயினான கோல்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை மாத்துற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு ஜிம்முக்கு தொடர்ந்து போறது, ஒரு சைடு ஹஸ்ல உருவாக்குறது, உங்க தூக்கத்தை ஒரு ரூட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இல்ல அப்படின்னா பணத்தை சேவ் பண்ணி உங்க ஃபினான்ஸை சரி பண்றது. இந்த மாதிரியான 2 சிம்பிளான மெயின் கோல்ஸை மட்டும் எடுத்துடுவாங்க. வெற்றி அப்படிங்கிறது 20 கோல்ஸை சமாளிக்கிறதுல இல்லைங்க, அது வேகத்தை உருவாக்குறதுல தான் இருக்கு. நீங்க 1 இல்லைன்னா 2 ஏரியாவில் மட்டும் கவனம் செலுத்தி நிஜமான முன்னேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா இடத்துக்குமே பரவும். உங்களால ஒரு விஷயத்தை உறுதியா இருக்க முடியும்ட்டு உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கணும். ஒரு வெற்றி நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கும். ஃபோக்கஸ் தான் மோட்டிவேஷனை விட ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும். வெற்றி கொடுக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, டெய்லி பண்ணியே ஆக வேண்டிய வேலைகள். எப்படி இருந்தாலும் நீங்க செஞ்சு தீர வேண்டிய சின்ன வேலைகளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பல் துலக்கிற மாதிரி இதுவும் தவிர்க்க முடியாதுன்னு நினைங்க. உதாரணமா ஒரு 10 பக்கம் படிக்கிறது, 10 புஷ்அப் போடுறது, இல்லனா போனை தொடாம 3 மணி நேரம் டிஜிட்டல் டீடாக்ஸ்ல இருக்கிறது. இந்த மாதிரி உங்க நாள் எவ்வளவு குழப்பமா போனா கூட இந்த தவிர்க்க முடியாத வேலைகளை சின்ன விஷயங்களை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னும் முன்னேறி கொண்டே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து 3வது, டைம் வேஸ்ட் பண்றவங்களை கட் பண்றது. உண்மையை சொல்றேன், நீங்க ரொம்ப பிஸியா இல்ல, நீங்களும் திசை திருப்பப்படுறீங்க. சோசியல் மீடியா, நெட்ஃபிளிக்ஸ், எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் எல்லா ஜாலியுமே கட் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்ல வரலங்க. ஆனா ஒரு நாள் மட்டும் உங்க ஸ்கிரீன் டைமை கண்காணிங்க. நீங்க எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு பார்த்து நீங்களே ஷாக் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். அடுத்த 4 மாசத்துக்கு உங்க டிஸ்ட்ராக்ஷனை பாதியா குறைச்சு பாருங்க. பாதியை மட்டும். இதை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்க மோட்டிவேஷனுக்காக சொல்றேன், நான் கடந்த 15 நாட்களா சன்னியாசி முறையில், அதாவது மாங்க் மோட்ல இருக்கேன். என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ற வரைக்கும் 2026 வரைக்கும் நான் இதுல தான் இருக்க போறேன். அதனால நம்ம ஒன்னா சேர்ந்து கூட பயணிக்கலாம். அடுத்து 4வது, சின்ன வெற்றிகளை குவிக்கிறது. பெரிய ஒரு முடிவு எடுத்தாதான் மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. சின்ன வெற்றிகளை நீங்க டெய்லி அடுக்கிக்கிட்டே வந்தாதான் மாற்றம் வரும். இதை ஒரு கூட்டு வட்டி, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நினைச்சு பாருங்க. சின்ன செயல்கள் திரும்ப செய்யும் போது பெரிய ரிசல்ட்டா மாறும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு 500 வார்த்தை எழுதுனா 4 மாசத்துல ஒரு புக்கே ரெடி பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேவ் பண்ணா கூட 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டம் தான். இந்த மாதிரி சின்ன சக்சஸை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். குட்டி வெற்றிகளை கூட நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து 5வது விஷயம், செல்ஃப் டிசிப்ளின். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒழிக்கணும். உங்களுக்கே தெரியும் எங்கெங்க நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, எங்கெங்க நீங்க தேவையில்லாத ஹேபிட்ஸ்ல இருக்கீங்க, எங்கெங்க நீங்க மணி அன்வான்டா செலவு பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய வேல்யூஸை குறைச்சிக்கிறீங்க, எந்த டைம்ல எல்லாம் உங்களுடைய வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நெகட்டிவான பாயிண்ட் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபைன் பண்ணி அந்த விஷயங்களை அப்ப செய்யாம தவிர்த்து உங்களை ஒரு வேல்யூபிள் ஹியூமன் பீயிங்கா நீங்க ஒவ்வொரு நாளுமே உருவாக்கணும். அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சுய முன்னேற்றம் இல்லாத ஒரு மனிதன் கண்டிப்பா அவனோட வாழ்க்கையில பணக்காரனாகவோ நிம்மதியான ஒரு மனிதனாகவோ அல்லது எல்லாரும் மெச்சத்தகுந்த ஒரு மனிதனா மாறவே முடியாது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான தலையாய ஒரு பண்பு அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஸோ இந்த 5 விஷயங்களை அடுத்த 50 நாளுக்கு நீங்க பின்பற்றுங்க. கண்டிப்பா 2026 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் எழுதிக்கிட்டு அதை ஒரு வாரம் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ குப்பையில தூக்கி போடும் பொழுது நீங்க உண்மையாலுமே ரெசல்யூஷன் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஹேபிட்டாகவே பல நல்ல விஷயங்களை உங்களோட லைஃபோட சேர்த்து எடுத்துகிட்டு வருவீங்க. அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு யூடியூபராக மாறணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.